வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகக் கோரி நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. அவை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே இரு அவைகளும் ஒத்திவைப்பு. டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் என்டிஏ மற்றும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் எதிரெதிரே போராட்டம். மாணவர்கள் போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி அரசியலாக்குவதாக பாஜக குற்றச்சாட்டுக்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பதிலடி. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் கனிமொழி தலைமையில் திமுக எம்பிக்கள் போராட்டம். மாணவர்களின் கல்வி உரிமை மற்றும் சமூக நீதியை பாதுகாக்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். நீட் வினாத்தாள் கசிவு குறித்து எவ்வித நிபந்தனையுமின்றி விவாதிக்க தயார். மக்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை நாடாளுமன்றத்தை நடத்த விடமாட்டோம். மாநிலங்களவையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆவேசம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் குற்றமிழைத்த அனைவரும் தண்டிக்கப்படுவர் என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. விரைவில் நீதிமன்றங்கள் அமைத்து நீதி நிலைநாட்டப்படும் என்றும் உறுதி. இளைஞர்களின் எதிர்காலத்தை விட முக்கியமானது எதுவுமில்லை என பிரதமர் மோடி திட்டவட்டம். மாணவர்களின் நலனை காக்க அரசு முழுமையான நடவடிக்கைகள் எடுக்கும் எனவும் உறுதி. இளைஞர்களின் எதிர்காலத்தை அழித்ததே நீங்கள்தான் என பிரதமர் மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதில். கல்வி அமைப்பை அழிக்க துணிந்தவர்களை பிரதமர் மோடி ஊக்குவித்ததாக குற்றச்சாட்டு. டெல்லியில் போராட்டத்தின் போது தாக்குதலுக்கு உள்ளான மாணவர்களிடம் பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். நீட் மற்றும் போட்டித் தேர்வுகள் தொடர்பான மாணவர்களின் கோரிக்கைகள் தெளிவானவை என்றும் பதிவு. டெல்லியில் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் போராட்டம் 4வது நாளாக தொடர்கிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என கரப்பான்பூச்சி கட்சியினர் அறிவிப்பு. டெல்லியில் காக்ரோச் ஜனதா கட்சியினரின் போராட்டம் நீடிக்கும் எதிரொலி. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வசிக்கும் வீட்டின் சாலை முழுமையாக சீல் வைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு. நீட் தேர்வுக்கு எதிராக சிஜேபி மற்றும் மாணவர்கள் அமைப்புகளின் போராட்டம் எதிரொலி. பாதுகாப்பு காரணங்களுக்காக டெல்லியில் ராஜீவ் சவுக், ஜன்பத் உள்ளிட்ட 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் 2வது நாளாக மூடல். நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டிய நேரம் இது என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். நீட் தேர்வானது கற்றலின் மையத்தை பள்ளிகளிலிருந்து பயிற்சி மையங்களுக்கு மாற்றி உள்ளது என குற்றச்சாட்டு. நீட் தேர்வை விரும்பாத மாநிலங்கள் தங்கள் விருப்பப்படி சேர்க்கை நடத்த மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தேசிய நுழைவுத் தேர்வுகளின் கட்டமைப்புகளை முற்றிலுமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் சென்னையில் உள்ள காங்கிரஸ் அலுவலகம் முற்றுகை. நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை கண்டித்து முழக்கம். நீட் தேர்வுக்கு எதிராக புதுச்சேரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. தடுப்புகளை கடந்து செல்ல முயன்றவர்களை வலுக்கட்டாயமாக தூக்கி சென்று கைது செய்த காவல்துறை. சென்னை மெரினா கடற்கரையின் அனைத்து முக்கிய நுழைவு வாயில்களிலும் தடுப்புகள் அமைப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை திருப்பி அனுப்பிய போலீசார்.
சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாக்கில் தோல்வி அடைந்ததை எதிர்த்து தொடர்ந்த வழக்கை திரும்ப பெற்றார் திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன். உச்சநீதிமன்றத்தின் கோரிக்கையை அடுத்து பெரிய கருப்பனின் வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எந்தவொரு புதிய திட்டத்தையும் கொண்டு வராமல் இருக்கும் திட்டங்களுக்கு பெயர் மாற்றிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் பெயர் மாற்றம் குறித்த கேள்விக்கு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பதில். தமிழகம் முழுவதும் சுமார் 900 திரையரங்குகளில் வெளியானது முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன். திரையரங்குகளில் திருவிழா கோலம். சென்னையில் உள்ள முக்கிய திரையரங்குகளான ரோஹிணி, காசி, வெற்றியில் ஜனநாயகன் கொண்டாடி தீர்க்கும் ரசிகர்கள். பட்டாசு வெடித்து ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகம். முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் கோவையில் 7 மணிக்கே வெளியானது. 9 மணிக்கு சிறப்பு காட்சி திரையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் 7 மணிக்கே முதல் காட்சி. அண்டை மாநிலங்களில் காலை 6 மணிக்கு வெளியானது முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன். திரையரங்கு முன்பு ஆட்டம் பாட்டத்துடன் ரசிகர்கள் கொண்டாட்டம். சென்னை அடையாறில் உள்ள NFDC திரையரங்க தாகூர் மையத்தில் ஜனநாயக திரைப்படத்தை பார்த்த முதலமைச்சர் விஜய் முதல் காட்சியை பெற்றோர் மற்றும் அரசு அதிகாரிகளோடு சேர்ந்து கண்டு ரசித்தார். சென்னை கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கில் ஜனநாயகன் படம் பார்த்த நடிகை த்ரிஷாவை பார்த்து கையசைத்து மகிழ்ச்சியடைந்த ரசிகர்கள். சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கிற்கு ஜனநாயகன் படம் பார்க்க வந்த நடிகைகள் கீர்த்தி சுரேஷ், மமிதா பைஜு உள்ளிட்ட பிரபலங்களை பாதுகாப்பாக அழைத்து சென்ற முதலமைச்சரின் பாதுகாவலர்கள். நீட் போராட்டம் மற்றும் மக்கள் பிரச்சினைகள் குறித்து ஜனநாயகன் பட கொண்டாட்டத்தை ஒப்பிட வேண்டாம். சென்னை ரோஹிணி திரையரங்கில் ஜனநாயகன் படம் பார்க்க வந்த அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. மயிலாடுதுறையில் திரையிடப்பட்ட ஜனநாயகன் படத்தின் சிறப்பு காட்சி. நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு டிக்கெட்டை இலவசமாக வழங்கிய தவிகவினர். புதுக்கோட்டையில் ஜனநாயகன் படம் பார்த்து கண் கலங்கிய அமைச்சர் முகமது பர்வேஸ். முதலமைச்சரின் கடைசி படம் என்பதால் உணர்ச்சி பெருகு. தமிழக முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் ராஜபாளையத்தில் வெளியீடு. ரசிகர்கள் கொண்டாட்டம் காரணமாக போக்குவரத்து, பள்ளி மாணவ மாணவிகள் அவதி. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் குடித்த 21 பேருக்கு வாந்தி, மயக்கம். அனைவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தீவிர சிகிச்சை. தேனியில் ஹோட்டல்கள் செயல்படுவதற்கு நேர கட்டுப்பாடு விதித்த மாவட்ட நிர்வாகம். இரவு 11 மணிக்குள் ஹோட்டல்கள் மூடப்படுவதால் தொழில் கடுமையாக பாதிக்கப்படுவதாக உரிமையாளர்கள் புகார். சென்னை மதுரவாயலில் பதுங்கியிருந்த மேற்கு வங்க கொள்ளை தம்பதி கைது. 35 சவரன் நகை மற்றும் பணம் மீட்கப்பட்டதாக போலீசார் தகவல். செங்கல்பட்டில் சிறார் சீர்திருத்த பள்ளியில் கதவு, ஜன்னல், கழிப்பறைகளை உடைத்துவிட்டு தப்ப முயன்ற சிறார்கள். துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 உயர்ந்து 1 சவரன் 1,08,000 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 70 ரூபாய் அதிகரித்து 13,500 ரூபாய்க்கு விற்பனை.